ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெசி ரைஸ். நான் ஜெசிகா வினோலியா. ஒரு பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த ஒருத்தரை பாராட்டி ஒரு விருது கொடுத்தாங்க. அப்போது அவரை கொஞ்சம் பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க. சரி பேசுகிறேன்னாரு. முக்கியமாக நீங்கள் ஒன்று சொல்லணும் எங்கள் எல்லாருக்கும். உங்களை இந்த அளவுக்கு வெற்றிகரமாக வர வைக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? யார் உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்தாங்க? அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் மேடைக்கு வந்துட்டு அவர் சொன்னார், என்னை யாரெல்லாம் வெறுத்தார்களோ, நான் அழிந்து போய்விட வேண்டும் என்று நினைத்தார்களோ, நான் தோத்து போயிடணும் அப்படின்னு நினைச்சாங்களோ, அவங்களால தான் எனக்கு இந்த வெற்றி கிடைச்சிது அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், என் கூட இருந்தவங்கெல்லாம் என் அப்பாவோ அம்மாவோ மனைவியோ பிள்ளைகளோ எல்லாருமே என்னுடைய சொந்தம். நான் ஜெயித்தா அதோடைய பலன் அவங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் எல்லா நேரமும் என்னைய கீழே தள்ளி விடணும்னு நினச்சி ஒரு பெரிய குரூப் இருந்தாங்க. நான் ஜெயிச்சிடக்கூடாது, நான் வெற்றி அடைஞ்சிடக்கூடாது, நான் பெரிய ஆள் ஆகிடக்கூடாது அப்படின்னு என்னுடைய எதிராளிகள் சிலர் இருந்து எனக்கு எதிரான விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தாங்க, செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, என்னைய இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் என்னைய வேகமாக வேலை செய்ய வச்சுச்சு. இவங்களுக்கு எதுக்க நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையில் இதுதான் நடந்திருக்கும். நாம் சொல்லுவோம், எனக்கு என்னுடைய வேலைகளில் என்னுடைய தொழிலில் உறுதுணையாக இருந்தது என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய கணவர், இல்லை என்னுடைய மனைவி, இப்படி ஏதாவது நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மை அதுவாக இருக்காது. இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஜெயிக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தை நமக்கு யார் கொடுத்துருப்பா அப்படின்னு நீங்கள் மனம் திறந்து யோசித்து பார்த்தீங்களா இருந்தால், நம்மளை யார் அசிங்கப்படுத்தினாங்களோ, நம்மளை யார் டீக்ரேட் பண்ணினாங்களோ, நாம் தோற்று போகணும்னு யாரெல்லாம் நினச்சாங்களோ அவங்களை ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருந்திருக்கும். அந்த வேகம்தான் நம்மளை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து வேலை செய்யவும், இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நம்மளைய தூண்டுற ஒரு ஃபோர்ஸாக இருந்திருக்கும். ஆகையினால எப்போவுமே உங்கள் எதிரிகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் எதிரிகளை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறாங்க. அவங்களுடைய தாக்கம் தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது. ஆகையினால உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் எப்பவுமே நன்றி சொல்லுங்கள். எதிரிகள் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது. அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா தெரியும். எதிரிகள் தான் உங்களை எப்பவும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே நாம் அங்கே ஒரு குழி இருக்குது அப்படின்னா தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறோம் இல்லையா, எங்கே அங்கே விழுந்துருவோமோ அப்படின்னு. இது போன்ற ஆட்கள் தான் நம்மளை லைஃப்பில் எப்போவுமே கேர்ஃபுல்லாகவும், இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யணும், இன்னும் கொஞ்சம் ஜெயிக்கணும் அப்படின்னும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஆகையினால உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அவர்களால் தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஜெசி ரைட்ஸ், ஜெசிகா வினோலியா.